ஜாக்கி சினிமாஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜாக்கி சேகர். இந்த எபிசோட் ரெசிடென்ட் ஈவில் ஃபைனல் சாப்டர். ஒரு பொம்பளை பிள்ளைய எவ்வளோ தூரம் தாண்டா ஓட விடுவீங்க? அதுவும் நிற்காமல் ஓடிட்டே இருக்குது. 2002 ஆரம்பித்த இந்த திரைப்படம் இது 6வது பாகமாக இந்த படம் இத்தோடு நிறைவு பெறுகின்றது என்றாலும் கூட படம் முடிகிறப்ப கொஞ்சம் அக்கு வச்சு தான் படத்தை முடிச்சிருக்காங்க. ஆக்சுவலாக இது ஜாம்பி பேஸ்டு அந்த ஜானரான மூவி தான். இது ஜாம்பி மூவி தான். ஆனால் அதில் ஒரு சின்ன ஒரு விஷயத்தை இவங்க கிளவராக ஒரு விஷயத்தை இன்க்ளூட் பண்ணாங்க. என்னென்னா, ஒரு டி வைரஸ்னு அப்படின்னு ஒரு அம்பர்லா கம்பெனி அது ஒரு டி வைரஸ்னு ஒரு வைரஸை கண்டுபிடிக்குது. அது மக்கள் மேலே செலுத்துது. அதில் எல்லாருமே ஜாம்பி ஆகிடுறாங்க. ஸோ அதை தடுக்கிறதும் அதை காப்பாற்றுறதும் ஒரு பெண் ஆலிஸ். ஸோ இந்த படத்தில் ஆலிஸ் அப்படின்ற கேரக்டர் மிலா ஜோவிச் பண்ணியிருக்காங்க. அவங்க 2002 இந்த 2017 வரையும் விடாமல் ஓடி உயிரோடு இருக்கக்கூடிய ஜாம்பி அல்லாத மக்களை காப்பாற்றுவது தான் அவருடைய வேலை. பட் இதில் ஒரு கிளவராக இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த டி வைரஸ்க்கான அந்த ஆன்டிவைரஸை நம்ம எடுக்க போகும் பொழுது என்ன ஆகும்னா, மிக கோரமான முறையில் கொலை செய்கிறது இந்த படத்தில் ரொம்ப விலாவரியாக காமிப்பாங்க. அதனால இந்த படம் எப்பயுமே ஏ சர்டிஃபிகேட்டோடய வந்துட்டு இருந்தது. யூஏவோட தான் இந்த படம் வந்துட்டு இருந்தது. ஸோ இந்த படம் ஏ சர்டிஃபிகேட் தான். ஏன்னா அவ்வளோ கொடூரமான கொலைகள் இந்த படத்தில் நிரம்பி வழிகின்றது. ஏன்னா ஏற்கனவே நம்ம இந்த ஸ்டைலில் நம்ம நிறையா பார்த்துருக்கோம். அப்படின்றதுனால இந்த படம் ப்ரெடிக்டபிளான ஒரு ஸ்க்ரீன் பிளேவில் நம்ம இது எல்லாத்தையும் தெரிஞ்சிடும். பட் இருந்தாலும் ஃபைனல் சாப்டரில் அதுக்கு என்ன கன்க்ளூஷன் வைக்கிறாங்க அப்படின்றப்ப, ஸோ இந்த அம்பர்லா கம்பெனி கண்டுபிடிச்ச அந்த டி வைரஸ்க்கான ஆன்டிவைரஸ் ஒரு இடத்துல இருக்குது. அதை எடுக்கிறதுக்காக மிலா ஜோவிச் எப்படி போராடி அதை எடுத்தாங்களா இல்லையா அப்படின்றதான் இந்த திரைப்படத்தினுடைய கதை. பட் இந்த படம் ஒரு 2-3 பார்ட் இந்த படம் சான்ஸே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய விஷயமா இருந்து. பொதுவாக ஆங்கில படங்களில் வர சீக்வன்ஸ் என்னென்னா, அது ஆண்களுக்கான ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி தான் வச்சுருப்பாங்க. இந்த படம் ஒரு பெண்ணாக மிலா ஜோவிச்சுக்கு ஒரு 6th பார்ட். இந்த படம் ஃபைனல் சாப்டர் 6th பார்ட்டு. பட் இந்த படம் இந்த படத்தோட பெஸ்ட்டு அப்படின்னு சொன்னால் டோபி ஒயிட்டோட எடிட்டிங் சான்ஸே கிடையாது. அந்த ஸ்டன் கோரியோகிராஃப் அவர் எடிட் பண்ணுற விதம் இருக்குது பாருங்கள். நிச்சயமாக எடிட்டிங் மேலே காதல் உள்ளவங்க நிச்சயமாக இந்த ரெசிடென்ட் ஈவில் ஃபைனல் சாப்டர்ஸ் நிச்சயமாக பார்க்கணும். இந்த படத்தை பவுல் ஆண்டர்சன் இயக்கியிருக்கிறாரு. ஸோ இந்த படம் இதோட முடிக்கிறோம் அப்படின்னு அவங்க அறிவிச்சிருக்காங்க. இருந்தாலும் கூட ஆன்டிவைரஸ் கண்டுபிடிச்சாச்சு, மக்களை நிறைய இடங்களில் காப்பாற்றியாச்சு. ஆனாலும் கூட ஒரு சின்னதாக இன்னும் அந்த வைரஸ் பரவுறது ரொம்ப குறைவாக தான் இருக்குது. அதுக்குள்ளே நான் ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவங்க தன் பயணத்தை தொடர்றாங்க. ஸோ நிச்சயமாக ஆக்ஷன் பிரியர்கள் இந்த படத்தை ஒரு வாட்டி நீங்கள் பார்க்கலாம். ஜாக்கி சினிமாஸுடைய பரிந்துரையின் பேரில் ஒரு ஆக்ஷன் பட ரசிகராக இருந்தால் நிச்சயமாக இந்த படத்தை நீங்கள் பார்க்கலாம். அதில் ஒன்றும் மாற்று கருத்தில் என்பதுதான் நம்மளுடைய பரிந்துரை. மீண்டும் வேறொரு திரைப்படத்துடைய வீடியோ விமர்சனத்தோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம்.